செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தனித்தொகுதி வேட்பாளர் ஆ முருகவேல் வேட்புமனு தாக்கல் செய்தார். செய்யூர் பசார் வீதியில் தொண்டர்களுடன் கழக வேட்பாளர் முருகவேல் தென்னந்தோப்பு சின்னம் பொறித்த பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்று அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்னை நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த நாளிலே கூட வேட்புமனு தாக்கல் நாங்கள் செய்திருக்கிறோம். அது நிறைவாக இருக்கிறது. இந்த தொகுதி முழுவதும் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து நாங்கள் வெற்றி பெறுவோம். சின்னம்மாவுடைய பொறுப்பாதத்திலே நாங்கள் சமர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் இரா சுகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மதுராந்தகம் நகர் பகுதியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு கழக வேட்பாளர் சுகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் கழக வேட்பாளர் ஊர்வலமாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் KS ராமசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருந்து கழக தொண்டர்களுடன் ஊர்வலமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கழக வேட்பாளர் ராமசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் படப்பை குமார் என்கிற இரா ராஜ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க கழக வெற்றி வேட்பாளர் இரா ராஜ்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கழக தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தென்காசி சட்டமன்ற தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் மு. பூசத்துறை தென்காசி சார் ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கழக வேட்பாளருடன் கழக முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முன்னதாக தமது சொந்த ஊரான திருச்சிற்றம்பலத்தில் உள்ள அருள்மிகு ஆவணியாச்சி அம்மன் திருக்கோவிலில் வழிபாடு செய்த கழக வெற்றி வேட்பாளர் மு. பூசத்துறை பின்னர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் நடராஜன் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் கழகம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறும் என்று கழக வெற்றி வேட்பாளர் நடராஜன் உறுதிபட தெரிவித்தார். சங்கராபுரம் தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார். நான் ஒரு விவசாயத்து குடும்பத்தை சார்ந்தவன். சொந்த கிராமம் அக்கராப்பாளையம். இதில் நான் கடுமையாக முயற்சி பண்ணி வெற்றியோடு நான் வெற்றி வாய்ப்பு தேடுவேன். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டுவேன்.